பாருங்கள், ஜில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ஏதாச்சும் சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி கம்மஞ்சோறும் அதுக்கு கீரை குழம்பும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அந்த கம்மஞ்சோத்துக்கும் அந்த கீரை குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்மஞ்சோறும் கீரை குழம்பும் செஞ்சு பாருங்கள், போட்டிருக்குற வீடியோ பாருங்கள். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 தாளிப்பு வடகம் சேர்த்துருக்குறேன். தாளிப்பு வடகம் அப்படியே பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன். அது நம்ம அடுத்தது சேர்த்துருவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம் ஒரு 3-4 தக்காளி சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 3 கிராம்பு, ஜீரகம் சிறிதளவு, அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு சுண்டு வச்சுருவோம். இப்போ துவரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். அரைச்சி தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம கரைச்சி ஒரு பக்கெட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாயந்தரம் எண்ணெய் மிதந்து வணங்கிருச்சு நல்லா. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச துவரம் பருப்பை சேர்த்து நல்லா தண்ணியை ஊற்றி அப்படியே தோசை மாவு பார்த்து நல்லா தண்ணி இருக்கணும். அப்படியே கிண்டுவோம், விடாமல் கிண்டுவோம். பார்த்திங்கன்னா வளவளன்னு வரும். அந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருவோம். கீரை சும்மா ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். அடுத்து பாருங்கள், கீரை வந்துருச்சு. இப்போ உப்பு சிறிதளவு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சாந்து நம்ம வணக்கி வச்சோம்னா அதையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்கீரை குழம்பு. இது கம்மஞ்சோத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கேவூர் களிக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கம்மஞ்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், கம்பை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் குறைன்னு ஓட்டிக்கலாம். நைஸாக வளவன்னு ஓட்டக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அரைச்சதையும் தண்ணி மாதிரி கரைச்சி கொதி வரும்போது போட்டு நம்ம விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு, பழைய தோசைக்கல்லை அதுக்கு மேலே இந்த கம்மஞ்சோத்தையும் வச்சு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருப்போம். நல்ல டேஸ்ட்டான கம்மஞ்சோறு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.